நாங்கள் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம், சேலம் தெற்கு மாவட்டம், பனமரத்துப்பட்டி ஒன்றியம், நாட்டாமலை கிளை கழகத்துலேருந்து நாங்கள் ஒரு 200 பேருக்கு மேலே வந்திருக்கிறோம். தளபதியோட மாநாட்டை வெற்றி பேரணியில் நாங்கள் இணைஞ்சு இந்த மாநாட்டை மிகப்பெரிய வெற்றி மாநாடாக மாற்றணும்னு சொல்லி வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்றே ஒன்று மட்டும்தான், ஒரு விஷயம் நடக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது நடக்கும்போது மட்டும்தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இவரால் முடியும் அப்படின்னு சொல்லி. அதாவது சொல்கிறத விட செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறது எங்கள் தளபதியோட எண்ணங்கள். சொல்லல முக்கியம் இல்லை, செயல் என்பது அப்பயே எங்கள் தளபதி சொல்லிட்டாரு. அப்படிங்கிறப்ப நாங்கள் ஒவ்வொன்றும் செஞ்சு காட்டுவோம். எலெக்ஷன் வரது மட்டும் நீங்கள் சொல்லிங்க, கூட்டம் கூடுறது இவ்வளோதான், இளைஞர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அன்றைக்கி அண்ணா கட்சி ஆரம்பிச்சா ஒரு கூட நின்னது இளைஞர்கள் மட்டும்தான். இளைஞர்களாட மட்டும்தான் இங்கே நடக்கிற ஆட்சியை மாற்றி அமைக்க முடியும். ஆட்சியை மாற்றி அமைக்கணும்னு சொல்கிறதுனா நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்துருப்பீங்க, டிஎம்கே சரியில்லைன்னு சொல்லி ஏடிஎம்கே ஓட்டு போகிறதும், ஏடிஎம்கே சரியில்லைன்னு சொல்லி டிஎம்கே ஓட்டு போகிறதும், மாறி மாறி ஓட்டை போடலே தவிர என்னையாவது மாற்றத்துக்காக ஓட்டு போட்டிருக்கீங்களா? ஒரு மனுஷன் வந்து ஒரு அரசியலுக்கு வராரு, சினிமா திரையுலகத்துட்டு வராருன்னா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு, அதனால் வராருன்னு சொல்கிறீங்க. இத்தனை வருஷமா மக்களோட வரி பணத்தை சுரண்டி திருடி திங்கிற அந்த டிஎம்கேக்கு ஆதரவு தெரிவித்து நீங்கள் ஓட்டு போடுறீங்க. ஒரு மனுஷன் வந்து ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தா மட்டும் தெரியும் அவனோட ஆட்சி எப்படி இருக்குது, அவனோட கள நிலவரம் எப்படின்னு சொல்லி. அது எதுவுமே தெரியாமல் இலவசம்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை நீங்கள் நம்பி போயிடுறீங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறீங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி மாணவர்களுக்காக நம்மளோட தளபதி சான்றிதழ் கொடுத்தாரு. அதை பார்த்து திமுக அரசு கல்வி மாணவர்களுக்காக புதுமை திட்டம் அறிவிச்சிச்சு. ஒரு அரசாங்கத்தோட செயல்பாட்டுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது யாரு? எங்களோட தளபதி. இன்னைக்கு மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கேட்கறது அது யாருக்கான காரணம்? எங்கள் தளபதி ஒவ்வொரு மாணவர்களுக்காக தன்னோட சொந்த சம்பாதிச்ச பணத்திலேருந்து சான்றிதழ் வழங்கி பணமோ நகையோ பொருளோ வழங்கி அவங்க உற்சாகப்படுத்திட்டு. அதை பார்த்து கல்லூரி மாணவர்களுக்கு அவங்க இன்னைக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது எதனால் நடக்குது? யாராவது நடக்குது? யாராவது வரது முன்னாடி இது நடந்துச்சா? யாராவது எத்தனை கட்சி ஆரம்பிச்சிடா, எந்த கட்சி ஆரம்பிச்சது அந்த கட்சியோட நடவடிக்கையை பார்த்து ஆளுங்கட்சி நடந்திருக்குதா? கிடையாது. தளபதியோட நடவடிக்கையை மட்டும்தான் இங்க ஆளுங்கட்சியோட நடவடிக்கையை மாத்தி கொண்டிருக்குது. அப்ப மாற்றத்துக்கான நடவடிக்கை யார்கிட்ட இருக்கு? நம்மளோட தளபதி இருக்குது. அதை நாம தான் முடிவு பண்ணணும். நம்மளை யார் ஆட்சி செய்யணும், நம்மளை யார் அதிகாரம் பண்ணணும்னு சொல்லி. இன்னைக்கு சொல்ற நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த தேர்தல் களத்துல தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மை வந்து ஆட்சி அமைக்க போகுது. ஒன்னே ஒன்று சொல்றேன், எல்லாரும் சொல்றாங்க 70 கட்சின்னு சொல்றாங்க, கூட்டணி எல்லாம் தனிச்சு நிக்க சொல்லுங்க போலாம் திமுகவை. அதே ஏடிஎம்கே ஒருத்தர் நிக்க சொல்லுங்க போலாம். அந்த பயம் மட்டும்தான். இன்னைக்கு இந்த மாநாட்டுக்கு வரது எவ்வளோ இடையூறு, எவ்வளோ பிரச்சனை, பஸ்லேருந்து ரோடுலேருந்து ஒவ்வொரு விஷயமும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருந்து ரோட்டை பெருச்சி போட்டு இன்னைக்கு சாலை பிரச்சனை பண்ணி கொடுத்து பஸ் வர முடியாமல் தவிக்கிறோம். எதனால்? மாநாட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லி. இத்தனை 70 ஆண்டு கால வரலாற்றில் எந்த மாநாட்டுக்காவது ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடியே மக்கள் வெள்ளத்தில் மாநாடு நடந்திருக்குதா? யாராவது ஒருத்தர் திரண்டு இருக்கிறாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இது எதனால்? தளபதிக்காக மட்டும்தான். மற்றவங்கள மாதிரி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அரசியல் பின்னணிக்காகவோ நாங்கள் வர கிடையாது. தளபதிங்கிற ஒரே முகத்துக்காக அங்கே வந்திருக்கிறோம். எங்களுக்கு வந்து பொறுப்போ பணமோ காசோ பணமோ பெருசு கிடையாது, தளபதி மட்டும்தான்.